வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எனது பெயர் தா. பிச்சாண்டி. நான் இந்திய ஆட்சிப் பணியில் அலுவலராக வேலை செய்து 2009ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றேன். எனக்கு இப்போது 76 வயது நடக்கிறது. இந்திய அலுவலர்கள் சங்கத்திலே நானும் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். இன்றைக்கு இந்த ஆழியாறில் உள்ள அறிவு திருக்கோயிலிலே 3 நாள் பயிற்சியில் கலந்து கொண்டதில் மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அறிவு திருக்கோயிலை பற்றி எனக்கு நீண்ட காலமாகவே தெரியும். 1995ஆம் ஆண்டு திண்டுக்கல்லிலே நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக பணிபுரிந்த போது ஐயா வேதாத்திரி மகரிஷி அவர்கள் முன்னிலையில் அந்த ஊர் அறிவு திருக்கோயிலை திறந்து வைக்கின்ற ஒரு பெரும் பேறு எனக்கு கிடைத்தது. அது என்னுடைய வாழ்வில் நான் கிடைத்த பாக்கியமாக கருதுகிறேன். ஆனால் அப்பொழுது இந்த மனவளக்கலையினுடைய பயிற்சியை முறையாக பெறும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது நண்பர் சம்பத் அவர்கள் என்னை அணுகி இந்த பயிற்சி ஆழியாறில் நடக்க இருக்கிறது, 3 நாள் பயிற்சி, நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று என்னை கேட்டார். ஏதோ எனக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இருந்தது. உடனே நானும் எனது துணைவியாரும் இந்த பயிற்சியிலே கலந்து கொள்வதற்கு மனமும் வந்து இந்த 3 நாள் பயிற்சியில் கலந்து கொண்டு பெரும் பேறு பெற்றிருக்கிறோம். ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறான். அவ்வாறு உயிர் வாழ்வதற்கு அவனது உடலும் மனமும் வலிமையாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். உடல் வலிமையாக இருப்பதற்கு பல்வேறு பயிற்சிகள் இருக்கின்றன. ஆனால் மனம் வலிமையாக இருப்பதற்கு பயிற்சிகள் உலகத்திலே மிக குறைவு. அந்த மனதை தூய்மைப்படுத்தி மனதை வலிமைப்படுத்தி அதன் மூலமாக உடலை வலிமைப்படுத்தி உயிர் வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய ஒரு பெரிய மகத்தான தத்துவத்தை அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு இந்த உலகத்துக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதன் மூலமாக மனிதன் வாழ்நாளில் தனது உடல் வளத்தையும் மன வளத்தையும் பெருக்கிக் கொள்கிறான். இந்த மனவளக்கலை என்கின்ற இந்த உன்னதமான கலையிலே ஒரு முக்கியமான முத்தாய்ப்பாக விளங்குவது மனிதனை மனிதன் வாழ்த்துவது, உயிரினங்களை மனிதன் வாழ்த்துவது, இந்த உலகத்தை இந்த வையகத்தை மனிதன் வாழ்த்துவது என்கின்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உலகத்துக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவரே அதற்கு உதாரணமாக விளங்கி அவர் வாழ்ந்து நமக்கெல்லாம் வழிகாட்டி நம்மோடு இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் சென்னையிலும் பல ஊர்களிலும் சந்திக்கும் பொழுது எனது நண்பர்கள் என்னை பார்த்தவுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று சொல்வார்கள். அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் பார்த்தும் பார்க்காததும் போல போகின்ற இந்த ஒரு உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதனை மனிதன் பார்த்து முதலிலே வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று சொல்வது ஒரு உன்னதமான தத்துவமாகும். இந்த தத்துவத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். இந்த பயிற்சியிலே நாங்கள் எல்லாம் கலந்து கொள்வதற்காக நாங்கள் 15ஆம் தேதி இரவு இங்கே சேர்ந்தோம். இங்கே வந்தவுடன் இந்த இடத்தை பார்க்கும்போது எழிலார்ந்த ஒரு இயற்கை நிறைந்த ஒரு இடமாக எனக்கு தோற்றமளித்தது. உடனே எனக்கு மறுநாள் காலையிலே இந்த மரங்களையும் இங்கு இருக்கின்ற பறவைகளையும் மயில்களையும் அவை தோகை விரித்து ஆடுகின்ற அந்த எழில் கோலத்தையும் பார்க்கும் பொழுது அந்த வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்கின்ற அந்த குற்றால குறவஞ்சி பாடல்தான் என் கண் முன்னாலே வந்தது. அப்படிப்பட்ட ஒரு எழிலார்ந்த அந்த இடத்திலே இந்த புறம் ஆழியாறு அணைக்கட்டு, இந்த புறத்திலே வானுர வாங்கி வளர்ந்த அந்த மரங்கள், இவர்களுக்கு இடையிலே இப்படிப்பட்ட ஒரு மனவளக்கலை மையத்தை பார்த்த பொழுது எங்களுக்கெல்லாம் மனதில் இருக்கின்ற கவலையெல்லாம் பஞ்சாய் பறந்து விரிந்து விட்டன. அதை அடுத்து பயிற்சி துவங்கியது. பயிற்சியை துவக்கி வைத்தவர் சகோதரி பேராசிரியர் அருள்சொல்லி அவர்கள். அந்த பயிற்சியை முன்னின்று நடத்தவர்கள் உழவன் தங்கவேல் அவர்கள், மஞ்சுநாத் அவர்கள், பெங்களூரிலிருந்து வந்த மஞ்சுநாத் அவர்கள், உதயகுமார் அவர்கள் மற்றும் பல பேராசிரியர்கள் எல்லாம் தங்களுடைய மனமுவந்து இந்த பயிற்சி எங்களுக்கு கிடைத்தார்கள். இந்த பயிற்சியிலே நாங்கள் கண்டது, அவர்களெல்லாம் அன்பு அறிவு பொறுப்பு வாய்ந்த ஆசிரியர்களாக விளங்கினார்கள். அன்பு அறிவு பொறுப்பு வாய்ந்த ஆசிரியர்களாக விளங்கினார்கள். எங்களெல்லாம் ஒரு அன்போடு நடத்தி ஒரு முறைக்கு இருமுறை அந்த தத்துவங்களையும் பயிற்சிகளையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கள் விளங்கினார்கள். 2 நாள் பயிற்சியிலேயே எனது மனம் லேசாகி தூய்மையானதை நான் கண்கூடாக உணர முடிந்தது. எனது துணையாரும் அதே கருத்தை தான் தெரிவித்தார்கள். இந்த பயிற்சி 2 நாளிலே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறது என்றால் தொடர்ந்து இந்த பயிற்சி செய்தால் கட்டாயம் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே தூய்மை பெற முடியும், வலிமை பெற முடியும். ஒரு மனிதன்
ஒரு மனிதன் தூய்மை பெற்றால் அவனுக்கு குடும்பத்திற்கு நல்லது. அதே ஒரு 10 மனிதர்கள் தூய்மை பெற்று மன வலிமை பெறும் பொழுது சமுதாயத்துக்கு நல்லது. ஒரு சமுதாயம் ஒரு நாடு, ஒரு நாடு ஒரு உலகம். இதற்குத்தான் இந்த தத்துவத்தை வழங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கின்ற சமகால உலகத்தினுடைய நிலைமைக்கு அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொன்ன வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற தத்துவம் மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது. இந்த பயிற்சியை நாங்கள் எல்லாம் மிகவும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் ஏற்றுக்கொண்டு முடித்திருக்கிறோம். நண்பர் சம்பத் அவர்களுக்கும் அந்த இந்திய அலுவலர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்த அமைப்பினுடைய தலைவர்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு முறை வருவேன். அது மட்டுமல்ல, இந்த 70 வயதுக்கு மேற்பட்ட நாங்கள் பயிற்சி அடைந்து பலன் பெறுவது ஒரு புறம். ஆனால் 30, 20, 25, 40 அந்த வயதை சேர்ந்தவர்கள் இங்கே பலன் பெற்றால் அவரது வாழ்க்கை முன்கூட்டியே தூய்மை அடைந்து வலிமை அடைந்து மனம் எளிதாகி ஒருவருக்கு ஒருவர் அன்பும் ஆதரவும் காட்டி சிறப்புற வாழ்வதற்கு வசதியாக இருக்கும். எனவே எனது நண்பர்கள், எனது மகன் மகள் போன்ற அனைவரையும் இங்கே வரவழைத்து இந்த பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்வதும் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இங்கு எங்களுக்கு பயிற்சி அளித்த சிறப்பு ஆசிரியர்களுக்கு நான் மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த 3 நாட்களும் எங்களுக்கு சிறப்பாக உணவு தயாரித்து உணவை வழங்கி எங்களை மகிழ்ச்சி அடைய செய்த அந்த அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்த பின்பு எங்களது பழக்க வழக்கங்களை கூட சிறிது மாறி இருக்கின்றன. நமது கடமைகளை நாமே செய்ய வேண்டும் என்ற பொறுப்புணர்வும் எங்களுக்கு வந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வது எனது கடமையாக இருக்கிறது. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.